Hi, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஒரு குட்டி ஃப்ரேஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தர போறேன். அது என்னன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் என் காலேஜ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் வேலையில ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு அழகான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ காமனா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அதை எல்லா இடங்களையும் பயன்படுத்தலாம். அதுக்கு எப்படி சொல்றது? ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்க சொல்ல வேண்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இங்கிலீஷ் பேசலாம். அது என்ன ஃப்ரேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதோட சுருக்கமான வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹேஸ். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் ஹேஸ் இதை தான் சுருக்கி நம்ம இட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இட் இஸ் அதையும் சுருக்கி நம்ம வந்து இட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இட் ஹேஸ் அதை தான் நம்ம சுருக்கி இட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. பட் நம்ம வெறுமனையா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உன்னை பார்த்து, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச விஷயம்தான். ஓகே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அப்போ வந்து ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ், இது வரைக்கும் வந்து இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியதான். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. ஒன்ன பார்த்து, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளாம் ஒன்னா படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், எது வந்தாலும் இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி வேர்ப் வந்து பக்கத்துல ஏன் டூ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளே அப்படின்னா விளையாடுறது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிளேட். அந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த சென்டென்ஸ் சொல்லும் போது கண்டிப்பா அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதை நான் சாப்பிடல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ சுட சுட நல்லா பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம அதை பார்த்து சொல்லுவோம், நான் இந்த பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ பாஸ்ட்டை பத்தி தானே நீங்க பேசுறீங்க. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், அவ்வளவுதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்கறத கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். நான் உன்னை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் உன்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நமக்கு இந்த ஃப்ரேஸை நீங்க அப்படியே போட்டுறணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த ஃப்ரேஸை வந்து நீங்க அப்படியே போட்டுறணும். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் போட்டுடலாமா? It's been a long time since. It's been a long time since. ஓகே, இதுவரை நீ அப்படியே போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு? நான் உன்னை சந்தித்து அப்படின்னு இருக்கு. அப்ப இதை வந்து இப்படி ஒரு சென்டென்ஸா மாத்திக்கோங்க. நான் உன்னை சந்தித்தேன் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரணும்? சப்ஜெக்ட். இங்க யார் சப்ஜெக்ட்? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்பு வரணும். வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். ஓகே, எது வெர்பு? சந்திக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். ஓகே, மீட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? மெட். போட்டுடலாமா?
நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கு, இந்த டாட் டாட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல எதுனாலும் வரலாம். மிச்ச வார்த்தை வந்து உன்னை அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. That's it. It's been a long time since I met you. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. It's been a long time since I met you. So இந்த ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Throughout this video we are going to practice this phrase இது வரைக்கும். Okay, எப்படி சொல்லுவீங்க? Say after me. It's been a long time since. It's been a long time since. Okay, உங்களோட expression is very important. If you want to speak in English, your expression will play the major role. Okay, so it's been a long time since I met you. Right, so இதை நீங்க பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதோட கன்ட்ராக்ஷன்? இட் ஹேஸ், அதோட சுருக்கமான வடிவம். இது நீங்க இப்படியே சொல்லலாம், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை ஷார்ட்டா பேசும்போது நம்ம இப்படிதான் சொல்லுவோம், இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் எனக்கு கால் செய்து ரொம்ப நாள் ஆச்சு. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். ஓகே, அந்த ஃப்ரேஸ் அப்படி போட்டுடலாம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம், இதுதான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிபோசிஷன், அது நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. சின்ஸ், எதை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு? அவள் எனக்கு கால் செய்து, இந்த இடத்துல அப்படி பிரிச்சுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் யாருங்க? அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. ஸோ வெர்ப் என்னது? கால் பண்றது, அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? கால், called. Okay, you have to add ed, right? So she called. யாருக்கு? எனக்கு அப்படின்னு இருக்கு, called me. வாசிச்சு பாருங்க. It's been a long time since she called me. It's been a long time since she called me. பார்க்கிறதுக்கு பெரிய சென்டென்ஸா இருக்கும், ஓகேவா? பட் இதுல இருந்து இது வரைக்கும் வந்து மாறவே மாறாது, அதனால இது ஈஸி தான். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு மாறும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு அல்லது நாங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்பவே கரெக்டா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு இதே தான் அப்படியே எழுத வேண்டியதான். எப்படி எழுதலாம்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் since. ஓகே, நாம் பேசி அப்படின்னு இருக்கு, நாங்கள் பேசி. சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. வெர்ப் என்ன? பேசுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? speak. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? spoke. That's it. It's been a long time since we spoke. நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். நீ கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? குட். நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? ஸோ யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். It's been a long time அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? நான் சென்னைக்கு போய். ஓகே, இங்க எது சப்ஜெக்ட்? நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. அடுத்து வெர்பு யாரு? போறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. அது அப்படி போட்டுடலாமா? நோ. You have to use the positive form of verb. Go ஓட positive form என்ன? Went. Okay, I went. மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? சென்னைக்கு அப்படின்னு இருக்கு. இக்குனா to, சென்னை, அவ்வளவுதான். It's been a long time since I went to Chennai. நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், அவன் நன்றாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
அவன் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, சம்டைம்ஸ் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டுல? அவன் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வழக்கமா இட்ஸ் பீன் a long time. ஓகே, அதுக்கப்புறம் சின்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை போடுறோம். அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? அவன் நன்றாக சாப்பிட்டு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட்? அவன் அப்படிங்கறதா சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? சாப்பிடுறது, eat. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ate. ஓகே, தப்பி தவறி கூட பிரசன்ட் ஃபார்ம் போட்டுறாதீங்க. நன்றாக அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல வெல். It's been a long time since he ate well. அவன் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? ரைட். அதை எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அகைன் இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். சின்ஸ்ங்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஓகே, அது ஒரு இணைப்பு சொல் மாதிரி. ஓகே, இந்த ரொம்ப நாளாச்சுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஐ மீன் அவர்கள் இங்கே வந்துங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இணைக்கக்கூடிய வார்த்தை சின்ஸ் தான். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் அவங்க இங்க வந்து. ஓகே, இதை எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? வந்து. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கேம். ஓகே, மிச்சம் இருக்கு இங்கே. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? ஹியர். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே கேம் ஹியர். அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கேம்க்கு பதிலா இன்னொரு அழகான வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிட். விசிட் அப்படின்னா வந்து அதுவும் இங்க வர்றது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து பாக்குறது, அதுதான் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் விசிட்டட். ஓகே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே விசிட்டட் ஹியர். விசிட்டட்னா இங்க வந்து பாக்குறது, நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் they came here or they visited here. That's it. Next ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஒன்னா சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகே, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, இட்ஸ் பீன் a long time. It's been a long time. அடுத்து என்ன வார்த்தை போடுவீங்க? since. அதுவும் சேர்ந்தே தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்து சப்ஜெக்ட் என்னது? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. நாம் அப்படின்னா சப்ஜெக்ட், நாங்க அல்லது நாம் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? verb தான். நெக்ஸ்ட் verb என்னதுங்க? பார்த்து. படம் பார்க்கறதுக்கு என்ன வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாட்ச். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? வாட்ச்ட். ஈடி சேர்க்கணும். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஓகே, வி வாட்ச்ட். அடுத்து என்னது? படம். அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? மூவி. ஓகே, அ மூவி. சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? டுகெதர். வாசிச்சு பாருங்க. It's been a long time since we watched a movie together. நம்ம ஒன்னா சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப எங்கூட சேர்ந்து வாசிங்க. It's been a long time since we watched a movie together. Okay, next. நான் கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்ப கார் வாங்கின? When did you buy a car? நீங்க எப்ப கார் வாங்குனீங்க? நான் கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? திரும்ப அகைன் நம்ம அதே ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். அடுத்து என்னது? சின்ஸ். இதுல எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? நான் கார் வாங்கி. இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? வாங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? பாட்.
மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? கார். வெறுமனையா நம்ம கார் அப்படின்னு போடக்கூடாது. இது சிங்குலரா இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐ மீன் கான்சனன்ட் யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ பாட் அ கார். நான் வந்து கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட் எது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ வேர்ப் என்னது? சிரிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? laugh. ஓகே, laugh. ஸோ ஸ்மைல் அப்படின்னா புன்னகை. ஓகேவா? இப்படி பண்றதுதான் ஸ்மைல். சிரிக்கிறதுங்கிறது நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது, அதை வந்து laugh அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? laughed. ed சேர்க்கணும். ஓகே, I laughed. மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? இந்த மாதிரி. அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரி அப்படின்னா like this. That's it. It's been a long time since I laughed like this. நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஈஸியா இருக்கா? இதே மாத்தி கூட சொல்லலாம். நான் இந்த மாதிரி அழுது ரொம்ப நாள் ஆச்சு. இதை எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அழுது ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்காவது ரொம்ப அழுதுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லுவோம்ல, நான் இந்த மாதிரி அழுது ரொம்ப நாள் ஆச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. Good. It's been a long time since I cried like this. Cried. இந்த laughed இந்த இடத்துல வந்து cried அப்படின்னு வரும். அவ்வளவுதான். Cry அப்படின்னா அழுகிறது. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் வந்து cried. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்க கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் பீன் அ லாங் டைம். since subject plus verb. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி. ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல play. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் played. மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? கிரிக்கெட். It's been a long time since we played cricket. It's been a long time since we played cricket. நாங்க கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட், நான் என்னோட போனை மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்போ போனை மாத்தின அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் என்னோட போனை மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம் இட்ஸ் பீன் a long time since. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் என்னுடைய போனை மாற்றி. யார் சப்ஜெக்ட்? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. வெர்ப் என்னது? மாத்துறது. அதுக்கு இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்றது. ஓகே, சேஞ்ச். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? சேஞ்ச்ட். ஓகே, ஐ சேஞ்ச்ட் என்னுடைய போனை. மை போன் ஆர் மை மொபைல். ஓகே, or my mobile phone, whatever. Okay, it's been a long time since I changed my phone. Next, நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும், நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் since. நான் நன்றாக தூங்கி தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ சப்ஜெக்ட் யாருங்க? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ஸ்லெப்ட். ஓகே, ஸ்லெப்ட். நன்றாக அப்படின்னா வெல். மறந்துடாதீங்க, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐ மீன் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb, that is பாசிட்டிவ் ஃபார்ம் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓகே, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்லெப்ட் வெல். நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தட்ஸ் இட். எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது இந்த கான்செப்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒரு 2 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் காலேஜ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் காலேஜ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா பேசி பாருங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.